மைவித்ரி ஆர்ட்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நாம் பண்ணுற விஷயம் மிக சரியான விஷயமா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறோமா அப்படிங்கிற புரிதல் கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர் நம்ம கம்பெனியில் இருக்கோம். 69 லட்சம் பேரும் இது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா? கொஞ்சம் உள்ளே சிந்திச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாமளே இதை பற்றி ஃபுல்லாக தெரியுமா, தெரியாதா? ஒரே ஒரு விஷயம் தாங்க. இப்போது என்ன சொல்கிறது, இப்போ நான் இருக்கிறது சிவகாசி. இப்போ நான் இருக்கிறது சிவகாசியில் ஃபேமஸான கவிதா ஜவுளி கடை தான் இன்றைக்கி நம்ம ஊர்லேயே பெரிய ஃபேமஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஆடி மாதம் ஆஃபர், அது ஆஃபர், இப்போ ஏதோ ஒரு ஆஃபர் போட்டோ என் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு என்னை பற்றி தெரியணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? விளம்பரப்படுத்தணும். அப்போது ஒரு நோட்டீஸ் அடிக்கணும், அல்லது ஒரு ரேடியோவோ ஏதோ ஒன்று கட்டி என் விளம்பரத்தை சுற்றுப்பத்தி ஏரியாவில் காமிச்சிட்டு வான்னு சொல்லி ஒரு ட்ரைசைக்கிள்லையோ, ஆட்டோலையோ, இல்லை கார்லேயோ, வேன்லேயோ ஏதோ ஒன்று எல்லா ஊருக்கும் போய் காமிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற செலவு உனக்கு இருக்குமா, இருக்காதா? அப்போது என்னுடைய ஆஃபர் போட்டிருக்கேன், இந்த ஆஃபரை வந்து மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னா ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்துகிறோம். அப்படி இல்லாத இடத்துல டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி விளம்பரமாக நிறையா கம்பெனியில் விளம்பரம் எடுக்கிறாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்படி விளம்பரம் இது வரைக்கும் வாங்காமல் பார்க்காம ஏதாவது கடந்து போக முடியுதா? எந்த இடத்துல போனாலும் ஒரு விளம்பரம் இருக்கத்தானே செய்யுது. சில கம்பெனிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏஜென்ட் மூலியமாக இன்றைக்கி சிமெண்ட் கடை, அந்த சிமெண்ட் டீலர்ஸு, இவங்கெல்லாம் ஒரு குழு இருக்காங்களா இல்லையா? அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல மீட்டிங் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி, அப்படி ஏற்பாடு பண்ணும்போது அவங்க ஒரு மீட்டிங் போடும்போது அந்த இடத்துல சாப்பாடு போட்டு ஏதோ அந்த இடத்துல 2 பேரை கூட்டு வந்து பெருமைப்படுத்த விதமாக ஏதோ ஒன்று நடக்குதா இல்லையா? அப்படி நடக்கும்போது ஒரு சில கம்பெனிகள் ஏஜென்ட் மூலியமாக ஆர்டர் எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா? அதன் மூலியமாக சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? அப்படி எத்தனை ஏஜென்ட்கள், அதாவது சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இருக்குது. 1000 பேர் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, 10,000 பேர் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, 10 பேரை வச்சு வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க, 5 ஏஜென்ட் வச்சு வேலை பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது நடைமுறை வாழ்க்கையில் இது உண்மை தானே? அப்படி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம இவ்வளோ செலவழிச்சு ஆகணும், இந்த விளம்பரத்தை நான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டீஸ் அடிங்களேன். ஒரு நோட்டீஸுக்கு ₹1 எடுத்துக்கலாம். ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு ₹1. அதை வந்து ஒரு 1000 நோட்டீஸ் அடித்து, 1000 நோட்டீஸில் பக்கத்தில் அடிக்க முடியாது. ஓகேங்களா? 1000 நோட்டீஸ் அடிக்க முடியாது. குறைஞ்ச ஒரு 10,000 நோட்டீஸ் அடிக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு ₹10,000 செலவாகுமா ஆகாதா? 1000 நோட்டீஸே வைப்போம், 1000 நோட்டீஸுக்கு ₹1000 செலவாகுமா ஆகாதா? ஓகே, அந்த 1000 நோட்டீஸ் அடித்த உடனே 1000 பேருக்கும் நீங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவீங்களா? அப்படியே உங்களுக்கே பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் பண்ண முடியுமா? அப்போது அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு வைக்கணும். ஓகேங்களா? ஒரு 1000 பேருக்கு 1000 நோட்டீஸ் ஒருத்தரால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதான் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறது மூலிமா அவருக்கு ஒரு ₹500 சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் கொடுத்துருவார். அதை செலவழித்து அதுக்கு 2 நாள் அங்கிட்டு அலைஞ்சு செஞ்சு பார்த்ததுனால உங்களுக்கு அதன் வச்சு ஒரு ₹500 கிடைக்குமா, கிடைக்கக்கூடாதா? கிடைக்கலாமா, கிடைக்கக்கூடாதா? ஒரு ₹1000 இன்றைக்கி ஆவரேஜாக ₹500 உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வந்து 1000 பேருக்கு நான் கொடுத்துருவீங்க. ஓகேவா? ஆனால் ஒரு 1000 நோட்டீஸை 1000 பேருக்கு கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு செலவு வந்து ₹1500 தனக்கும் தேவை தானே, தான் குடும்பத்துக்கு ஒரு ₹500 தேவை. ஓகே, ₹2000 செலவு செஞ்சு 1000 பேர்கிட்ட நோட்டீஸ் கொடுக்க முடியும்னா அந்த 1000 பேருமே நீங்கள் கொடுத்த நோட்டீஸை பிரித்து விடாவரி எல்லாமே படித்து பார்த்துருவாங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100 கரெக்டாக இருப்பாங்களா, வாங்கினவங்களாம் படிச்சிருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அதே விஷயத்தை சின்ன விதமாகவோ அல்லது பெரிய விதமாக எதுவாக நினச்சாலும் சரி, 100க்கு ஒரு 50 பேர், அப்போது 500 பேர் படிக்க வச்சிட்டோமா? அந்த 500 பேர் படிக்க வைக்கிறதுக்காக அவர் பண்ண செலவு மொத்தம் ₹2000 வரைக்கும். ₹2000 ஒருத்தர் செலவு செஞ்சு 500 பேர்கிட்ட தன்னுடைய கடை ப்ரமோஷனை, தன்னுடைய கடை நோட்டீஸை, தான் பிராண்டை பேர் அடித்து கொடுத்த நோட்டீஸை உங்களால் 500 பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா ₹2000 செலவழிக்காமல் இது முடியுமா? இது சாத்தியமா? அப்படி ₹2000 செலவழிக்கும் போது 500 பேருக்கு ஒருத்தருக்கு செலவு எவ்வளோ ஆச்சு? ஒருத்தருக்கு உன்னுடைய விளம்பரத்தை காமிக்கிறதுனால நீ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ₹4. இப்படி ₹4 ஒரு விளம்பரத்தினால ஒருத்தர்னால ஒரு ₹4 மிச்சம் பண்ணி அவருக்கு கமிஷனை இதை பண்ணும்போது, இதை வந்து டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி செல்ஃபோன் மூலியமாக அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது, அல்லது நம்ம ஆப்பை கரெக்டாக தொட்டு பார்க்கும்போது அவருக்கு இதை கொடுக்குறது எந்த விதத்தில் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, இன்னொரு கண்டிஷன், நம்ம அப்ளிகேஷனை வந்து சும்மா சர்வசாதாரணமாக எல்லோரும் பார்க்க முடியாது. பார்த்தா ப்ராப்பராக பார்க்கணும் இல்லையா? எப்போ ப்ராப்பராக உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ பாருங்கன்னு சொல்லி தான் கண்டிஷன். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து எஸ்ன்னு கேட்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா எஸ்ன்னு கேட்கும். நீங்கள் அதை டைப் பண்ணி வந்தால் தான் அடுத்த ப்ரொமோஷனுக்கு ரெடி ஆகும். அப்படி ஆகும் பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துருக்கீங்களான்னு செக்அப் பண்ணுறதுக்கு 3 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அன்னைக்கு எந்த வீடியோ வெளியிட பண்ணுறோமோ அதான். ஓகேங்களா? அப்படி 6 நிமிஷத்தை இல்லை 7 நிமிஷத்தை இல்லை 3 நிமிஷத்தில் ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி ப்ரொமோஷன் மூலிமா, அல்லது நம்ம எம்டி சாரே பேசுகிற வாய்ஸு, அவருடைய ப்ரொமோஷனை அவர் அன்றாட சூழ்நிலை என்ன நடக்குதோ அதை வந்து ஓப்பனாக சொல்லுவார். அப்படி 3 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் அவருடைய ஸ்லாட்லேயே ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வந்து அந்த இடத்துல கொடுக்க முடியுமானால் அப்போது 6 விளம்பரம் இல்லை, 3 நிமிஷம் பார்த்தாலே குறைஞ்சது ஒரு 6 விளம்பரம் 7 விளம்பரம் போடலாம். அப்போ
அப்படி 6-7 விளம்பரம் போடக்கூடிய ஒரு ஸ்லாட் இருக்கும்போது அந்த 7 ரூபாய்க்கு பார்க்குற கஸ்டமருக்கு காசு கொடுக்கணுமானா அது கொடுக்க வேண்டியதில்லை. அவங்க ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு பார்க்குற வீடியோக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து அவங்களுக்கு ஒரு விளம்பரம் வரும், ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே கேப்ஸா வரும். அந்த கேப்ஸாவை கரெக்டாக பார்த்து அது லெட்டராகவும் இருக்கும் அல்லது நம்பராகவும் இருக்கும், நம்பர் லெட்டர் கலந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தால் மட்டுமே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ளே, அதாவது 30 செகண்டுக்குள்ளே 28 செகண்டுக்குள்ளே அவர் கரெக்டாக ப்ராப்பராக டைப் பண்ணி அடித்தா மட்டும்தான் அவருக்கு ₹1 ₹2 ₹3 அப்படிங்கிற ஒரு விஷயமே ஓப்பன் ஆகும். அப்போது பார்த்தது யாருக்குமே நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா? இதை மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஓகேங்களா? எப்படி கொடுக்க முடியும்? இதை வந்து 5 பேர் வச்சிருக்கும்போது கேட்கலாம், 50 பேர் வச்சிருக்கும்போது கேட்கலாம், 100 பேர் வச்சிருக்கும்போது கேட்கலாம், ஏன் 1000 பேர் வச்சாலும் கேட்கலாம், ஏன் சில பேர் லட்சம் பேர் வச்சாலும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 69 லட்சம் பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்கை எப்படி பண்ணால் இதை வச்சு சம்பாதிக்கலாங்கிற ஒரு மெத்தடை கரெக்டாக கொண்டு வந்து இதை வந்து எங்கள் எம்டி சார் வந்து அதுக்கு மேலே ஃபவுண்டர் மூலியமாக ஏதோ ஒரு சில 30 டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இவங்க பேரால் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்றைக்கி 69 லட்சம் பேரை தொட்டு இன்னும் மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு தவறு தெரியுது? ₹1,00,000 கட்டினா ₹1,00,000 உன்னால் எப்படி தர முடியும்? இது கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே, ₹1,20,000 நான் இப்போ கட்டி எனக்கு எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்னு கேட்குறீங்க. நான் வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் கட்டுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லலையே. என்னுடைய விளம்பரம் இத்தனை செகண்ட்லேருந்து இத்தனை நிமிஷம் வரைக்கும் ஒரு விளம்பரம் ஓடும். இதை வந்து ப்ராப்பராக கரெக்டாக 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே, 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு ₹4 ₹6 ₹2 ₹3 கொடுக்க முடியும். ஆனால் இது கொடுக்க முடிஞ்சதுனால ஏன் இதை கொடுக்க முடியாது? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 69 லட்சம் பேர் இருக்காங்க, ஏன் கொடுக்க முடியாது? இன்றைக்கி ப்ராப்பராக நான் இந்த சிவகாசி சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஓட்டுரிமை, அதாவது இப்போ விருதுநகர் மொத்தத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மொத்த ஜனத்தொகை 7 லட்சம் பேர் இருக்கும் அப்படின்னா, இதே போல் எல்லா மாவட்டத்துலேயும் எத்தனை லட்சம் மக்கள் நான் கூட இருக்காங்க, அத்தனை லட்சம் மக்களுக்கையும் இதை வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக நீங்கள் வந்து இந்தியா முழுக்க கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த ஏரியாவில் மட்டும் சிவகாசியில் மட்டும் எனக்கு விளம்பரம் கொடுத்தா போதும், இதுக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டால் அங்கே உள்ள மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி உங்களால் பண்ண முடியும். அப்படின்னா இந்த இடத்துல விளம்பரம் கொடுத்தா கண்டிப்பாக என்னோடய விளம்பரம் கண்டிப்பாக உங்களுக்கு போகும். அப்படி ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது இந்த விளம்பரத்தை பார்த்து என் ப்ராடக்ட்டை வாங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கும் ஒரு ப்ரொமோஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி உள்ள தொழில் அதிபர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கரெக்டாக இவ்வளோ தூரம் இத்தனை பேர் கொண்டு வந்து இப்போ நம்ம சொல்ல வேண்டாம், எல்லா நியூஸ் சேனல்காரங்களும் எல்லா பத்திரிகைக்காரங்களும் யூடியூப் வாயிலாக பல பேர் இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தை இந்த நிறுவனத்தை பற்றி நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம வந்து ஒரு ப்ரமோஷனாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம எம்டி சாரும் உள்ள சரண்டர் ஆகி இன்றைக்கி வெல்கமெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு மிகப்பெரிய ஜாம்பவானா இப்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக நம்ம பயங்கரமாக செயல்படலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வெயிட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் ஒன்றே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ராஜ்யம் கிடையாது. இது வந்து ஒரு விளம்பரத்துறை. இந்த விளம்பரத்தில் இன்றைக்கி நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 சேனல் இருக்குது. இந்த 400 சேனலுக்கு மேலே ஒருத்தர் முதன்மை சேனல், 2வது சேனல், 3வது சேனல் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 400 சேனல் வரைக்கும் இருக்குது. இந்த 400 சேனலுக்கும் ஒரே ரேட்டாக ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கு ஒரு விளம்பரத்தை கொண்டு கொடுக்கும்போது ஒரு சின்ன சாதாரண சேனலுக்கு ஒரு அமௌண்ட்டும் பெரிய சேனலுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறமா கொடுக்கலையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கும் இன்றைக்கி ஒரு பிரபல நடிகர் சூர்யாவோ விஜயோ யாரோ ஒருத்தரை வச்சு எடுக்கிறதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்கிற விஷயத்தை இன்றைக்கி சட்டப்பூர்வமாக வெளியே தெரிஞ்சதும் பாதி, வெளியே தெரியாமல் பாதி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணலை. அதெல்லாம் நம்ம வந்து தேவையும் இல்லை. மற்றவங்களை குறை சொல்லி வளரணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? நம்ம பேசக்கூடிய சொற்களுக்கு நிறையா இருக்குது. நம்ம வந்து வேலை இல்லாமல் கிடையாது. கிட்டத்தட்ட 87 ப்ராடக்ட்டை நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் ப்ராடக்ட் வெளியே லான்ச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிகளோட நம்ம டைஎஃப்ஐ வரப்போகுது. அப்படி டைஎஃப்ஐ வரும்போது இன்றைக்கி சாதாரண ஒரு பைக் வச்சுருக்கிறவங்களும் ஒரு கார் வச்சுருக்கிறவங்களும் ஏதோ ஒரு வாகனத்தை வச்சுருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு சர்வீஸ் சென்டரில் கொண்டு விடும்போது அதோட சேர்ந்து நம்ம டைஎஃப்ஐயோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு கீழே இல்லை, நமக்கு மேலே யார் எங்கே போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அவருக்கு அவருடைய தொகையில் 100க்கு ஒரு ₹4.50 அவருக்கே திரும்ப வரும், ரிட்டர்ன் வரும். அப்படின்னா ஏன் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை பண்ண முடியாது? யோசிச்சு பாருங்கள். ஏன் பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். ஏன் பண்ண முடியாது? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு ₹2 காப்பித்தூள், குரு காப்பித்தூள், ₹2 காப்பித்தூள், அந்த ₹2 காப்பித்தூளை இன்றைக்கி விளம்பரப்படுத்தி அதுக்கு வந்து நடித்த நடிகர் சூர்யா, அந்த சூர்யா குடும்பத்தெல்லாம் யாரோ ஒருத்தர் அவ்வளோ தூரம் பண்ணும்போது ஏன் இதயம் நல்லெண்ணெய் ஜோதிகா மேம் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா, 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவாங்க, 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவாங்க ஒரு தோசைக்கு. தினந்தோறும் வாங்குவேனே இதயம், இதை சொல்லி அவங்க நடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவானது? அப்போது அந்த செலவுலாம் எங்கே எடுத்தாங்க? அவங்க எதை வச்சு கொடுத்தாங்க? இன்றைக்கி அசோசியேஷன் சொன்னது போல் ஒரு நிறுவனத்தினால கொடுக்க முடியாது. என்னையே முடியாது. ஏன் முடியாது? இன்றைக்கி நடிகர்கள் விளம்பரத்தில் நடிக்க வச்சு அரசாங்கத்தின் தெரிஞ்ச பாதியோ தெரியாதது மீதியோ ஏதோ ஒரு இடத்துல பல கோடி ரூபா அவனால் டேர்ன் ஓவர் பண்ண முடியுது
அந்த 2 ரூபா பொருள்னால இவ்வளோ தூரம் பண்ண முடியுது, ஒரு கம்பெனினால இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ண முடியுது, அதுக்கு ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வரையும் கட்டினது போக, உங்கள் விளம்பரத்தில் நடிச்சது போக, இவருக்கு இவ்வளோ சம்பளம் போக மொத்தமாக இதிலேருந்து எடுக்க முடியுமானால் ஏன் என்னால் முடியாது? 69 லட்சம் மக்களை வச்சிருக்கும் போது இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேங்களா? இன்றைக்கி நிறுவனத்தில் வந்து ஒரு 10 லட்சம் மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் நாமளும் கம்பெனியாக இருக்கோம். ஓகேங்களா? கம்பெனியில் நம்ம இருக்கோமா அல்லது நமக்குள்ள கம்பெனியை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கம்பெனி வந்து என்ன கம்பெனி, எப்படி உங்களுக்கு சம்பளம் தராங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ண முடியுது, இது வந்து லைஃப் லாங்காக ஓடுமா? கண்டிப்பாக ஓடும். தலைமுறை தாண்டி கண்டிப்பாக ஓடும். இன்றைக்கி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய 400 சேனலுக்கு மேலே இருக்காங்க. அந்த 400 சேனலுமே இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எவ்வளோ ஒன்று டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களா இல்லையா? இன்றைக்கி சன் டிவி நெட்வொர்க், நம்ம தமிழகத்தில் தெரிஞ்சது சன் டிவி. இது வந்து ஒரு மிகப்பெரிய டிவி. இது வந்து கலாநிதி மாதிரி தான் எடுத்து நடத்துறாரு. அவரும் இன்றைக்கி பணக்கார லிஸ்ட்டில் 100 ஏதோ ஒரு இடத்துல இருக்காரா இல்லையா? இன்றைக்கி சன் குடும்பம் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் சேனல் இருக்குது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ESPN, சோனி டிவி, இந்த மாதிரி நிறுவனங்கள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களால ஒரு விளம்பரத்தை எடுத்து இவ்வளோ தூரம் ஏலத்தில் ஒரு கிரிக்கெட் போட்டியோ, IPL கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு இடத்துல ஏலம் எடுக்கும்போது ஏலம் எடுத்து அவங்க டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறது மட்டும் அவங்க கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு தெரியுமா? என் கிரிக்கெட்டை நான் எடுத்து நடத்தேன், எனக்கு போட்டேன்னா எனக்கு இவ்வளோ பணம் கொடுன்னு அவன் தான் கேட்பான். பணம் அவன் கொடுக்க மாட்டாங்க. யாராவது இப்போ கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு கிரிக்கெட் சேனலை நம்ம இதில் ஒளிபரப்பு பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இத்தனை விளம்பரத்தை காட்ட முடியும், அத்தனை விளம்பரத்தில் அவ்வளோ காசு வாங்க முடியும், அவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையை, ஒரு விளம்பரத்துறையை நான் கையில் வச்சிருக்கும் போது ஏன் அவர் கொடுக்கக்கூடிய டேர்ன் ஓவரை என்னால் கொடுக்க முடியாது? யோசிச்சு பாருங்கள். எல்லாம் வைவர்ஸ் தானே. எத்தனை பேர் என் சேனலை பார்க்குறாங்கிற ஒரு வைவர்ஸ் தானே, டிஆர்பி ரேட்டிங் தானே. ஏன் அந்த டிஆர்பி ரேட்டிங் என் சேனலுக்கு வரக்கூடாது? ஏன் வர முடியாது? ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? அவங்க டேர்ன் ஓவர் பார்த்தா நீங்கள் உலக லிஸ்ட்டில், பணக்கார லிஸ்ட்டில் வந்து அவங்க பேர் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவர் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு, அவங்க பண்ணக்கூடிய டேர்ன் ஓவர் எவ்வளவு? இன்றைக்கி கொத்தனாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பண்ணுற மெத்தேடுக்கு இவங்க பண்ணுற மெத்தேடுக்கு எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் இருக்க தாங்க செய்யுது. 1700 ரூபாய்க்கும் 1600 ரூபாய்க்கும் கான்ட்ராக்ட் எடுத்து, மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது கொத்தனார் வேலையில் இன்றைக்கி 1700 1800 ரூபாய்க்கு மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க வந்து சாவி கொடுக்குற அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சு ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி சாவியை கொடுக்குற அளவுக்கு. அதாவது நான் கொத்தனார் இருக்கிறதுனால கொத்தனார் வேலையை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி 1700 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் 3000 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதில் எந்த ஒரு சதுரடிக்கு ஒருத்தர் வந்து ஒரு 1000 சதுரடிக்கு ஒரு வீடு எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு சதுரடிக்கு 1700 ரூபா பேசுகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, 3000 ரூபா பேசுகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து பிராண்டடு, நானும் பிராண்டடு தாங்க. நான் என் வாயிலே நான் கூப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ என் வாயில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மீடியா வாயில் சொல்ல வச்ச நம்ம நிறுவனத்தை வந்து இவ்வளோ ப்ரொமோட் பண்ண, இவ்வளோ பிரபலம் ஆக்கிய எல்லா யூடியூப் சேனல்களுக்கும், நியூஸ் சேனல்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து இதை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதை வந்து ஒரு பக்க பலமாக, இது ஒரு பலமாக எடுத்துக்கிட்டு இதுவே ஒரு ப்ரொமோஷனாக வச்சுக்கிட்டு மீண்டும் வெற்றி நடையோடு போடுவோம். மீண்டும் நம்ம MD சார் வெளியே வருவார். இதை வந்து இப்படி பண்ணுறோங்கிற விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. கம்பெனிக்குள்ளே நீங்களா, உங்களுக்குள்ள கம்பெனியா, இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து யாருக்கோ ஒருவருக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களா பண்ணலையா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த டிவி வாங்கினா, இந்த டிவி நல்லா இருக்குது, இந்த டிவி பரவாயில்ல, இந்த டிவி வந்து ஒரு சோடா, இந்த டிவி வந்து சரியாக எடுக்கலை, கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும், இந்த மாதிரி பேசுகிறோமா இல்லையா? அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிவிக்காரனுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு காப்பி குடிச்சிங்க, ஒரு தூள் நல்லா இருக்குது, ஒரு தூள் நல்லா இல்லை, சொல்கிறோமா சொல்லலையா? ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு டீ தூள் நல்லா இருக்குது, ஒரு டீ தூள் நல்லா இல்லை, சொல்கிறோமா சொல்லலையா? ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கடையில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அல்லது டிஃபனை சாப்பிட்றோம், பூரி சாப்பிட்றோம், ஏதோ ஒரு சாப்பிட்டு வரும்போது ஏதோ உங்களுக்கு அந்த பொருளை பிடிச்சி போய் அதை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்று பிடிக்கல, ஏதாவது சொல்லாமல் இருக்குமா? அப்போது ஒரு சில கடைகளை மட்டும் எதுக்கு இவ்வளோ ஃபேமஸாக இவ்வளோ கூட்டங்கள் வருது, ஒரு சில கடைகளுக்கு எதுக்கு காற்று வாங்கிட்டு சும்மாவே உட்காந்துருக்கோம்? ஏதோ ஒரு இடத்துல பண்ணுறோமா பண்ணலையா? இதை வந்து வெளி உலகத்தில் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பண்ணுறோம். இதை வந்து நம்ம நிறுவனத்தில் செயல்பாடாக செஞ்சோம்னா நாமளும் வருமானம் சம்பாதிக்கலாம், நம்மளை சேர்ந்தவங்களும் வருமானம் சம்பாதிக்கலாம். அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி கான்ஃபிடென்ட்டோட இந்த சேனல் வகைகளுக்கு, எல்லா சேனல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியோட கிட்டத்தட்ட 400 சேனலுக்கும் சவால் விடக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னா நம்ம சேனல் தான். இப்படி ஒரு சேனல் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே வளர்ந்த நிறுவனங்கள், வளர்ந்த சேனல்காரங்க இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அப்பப்போ இந்த வேலையெல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ கடைசி ஆயுதமாக எடுத்துக்கிட்டது அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்துக்காங்க. இந்த விஷயத்துக்கு மேலே என்ன இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மேலே அவங்க என்ன குட்டிக்காரன் நடித்தாலும் முடியாது. ஓகேங்களா? நம்ம நிறுவனத்தோடு சேர்ந்து, நிறுவனமாக இருந்து, நிறுவனத்தோடு நீங்கள் இருக்கீங்களா, இல்லை உங்களுக்குள்ள நிறுவனமாக இருக்கா? இது மட்டும் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள். உட்காந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா எனக்கும் கால் பண்ணுங்கள். பல விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லித்தரேன், தெரியாத விஷயங்களை கேட்டு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இன்னும் பல விஷயங்களோட நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து மற்ற யூடியூப் சேனல், நெகட்டிவாக பேசுகிற சேனல் எதுவாக இருந்தாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. நீங்கள் நல்ல குடும்பத்தில் தான் பிறந்திருக்கேன், நல்ல குடும்பத்தில் நான் இருக்கேன், நல்ல கம்பெனியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரணும்.
கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரணும். நிறுவனத்தோடு சேர்ந்திருந்து அனைவருமே ஒரு மிகப்பெரிய லட்சியவாதியாக ஒரு வெற்றி முரசு கொட்டோட நம்ம வந்து பயங்கர லெவலில் வரலாம். இன்றைக்கி 400 சேனல்காரங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த பண்ணுறதுலாம் சரி, நான் பண்ணுறது மட்டும் எந்த விதத்தில் தப்புங்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சேனலுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நியூஸ் சேனல் ஒரு சேனல் இருக்குது. அந்த நியூஸில் வந்து எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதை வந்து இவங்க எப்படி போட முடியுது? டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஊர் வாரியாக ஆள் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியுது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தது போக டேன் ஓவர் இவ்வளோ தூரம் காமிக்கும் போது ஏன் அவங்க காமிக்கிறாங்களா இல்லையா? டேன் ஓவர் எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் இல்லை, கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 40% பேர் இன்றைக்கி ஐடி ப்ராப்ளத்தில் ஐடியில் வந்து கரெக்டாக அவங்க பணம் செலுத்துறவங்க தான் இன்றைக்கி. 100க்கு 60 பேர் பணம் செலுத்தலைன்னு கேட்டால் கண்ணுக்கு தெரியாமல் செலுத்துகிறோம். அவங்க ப்ராப்பராக அவங்க பேரை போட்டு அவங்க ஐடி கட்டுறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணும்போது 100ல் ஒருத்தர் இல்லை, 100ல் ஒருத்தர் கிடையாது, 100ல் ஒருத்தர் பெரிய டேன் ஓவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? நிறையா இருக்குங்க. ஆனால் அதை எல்லாமே ஒருத்தராக பண்ணி ஒருத்தருக்கே இவ்வளோ வருமானம் வரும்போது ஏன் இது மக்களோட சேர்ந்து பண்ணி மக்களையும் பெருசாக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எதுக்கு எம்டி சார்னு வச்சுருக்காங்க? எம்டி சார் எதுக்காக நம்ம நிறுவனத்தை வந்து நான் எடுத்து சொல்கிறேன், என்னை விட என் கம்பெனி நான் வந்து என்னை விட விளக்கமாக வேறு யாரும் சொல்லவும் முடியாது, தெரியவும் தெரியாது. நிறுவனத்தை இயக்கி இவ்வளோ தூரம் செயல்படுத்தினதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரியாத விஷயத்தை எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாடலேஷன் பண்ணிக்கிறேன், மாற்றம் செஞ்சுக்கிறேன், மாற்றம் கொண்டு வந்துக்கிறேன். விதிமுறைகள் தாண்டி நான் செயல்படவில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன ப்ராப்பராக எடுக்கணுமோ, என்னென்ன வரி கட்டணுமோ எல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கேன், கரெக்டாக இருந்திருக்கேன். எந்த இடத்துலையும் தப்பு பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இல்லை இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுங்க. அதுக்கு உண்டான வழியில் நல்வழியில் தேர்ந்தெடுத்து நல்ல வழியாக செயல்படுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. மக்களாகிய உங்கள்கிட்டையும் கேட்குறோம், நீதித்துறையிட்டையும் கேட்குறோம், எல்லார்கிட்டையுமே கேட்குறோம். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு தமிழனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மக்களுடைய நம்பிக்கை தான். மக்களுடைய நம்பிக்கை இன்னும் மென்மேலும் வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம லெவல் வேறு லெவலில் இருக்குங்க. மக்கள் மட்டும் நம்பிக்கையோடு இதை வந்து நல்லா பயணிச்சா விரைவில் நம்ம எம்டி சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்பர் 1 நம்ம வருவோம். அந்த கம்பெனி ஒன்றா வருதோ இல்லையோ, மக்கள் நாம் கண்டிப்பாக வருவோம். அதை மட்டும் கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. எல்லோரும் கரெக்டாக பயணிங்க. எந்த விதத்துலையும் நான் தவறு செய்யவில்லை என்கிற கான்ஃபிடென்ட்டை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க. நீங்கள் வந்து அடிக்கடி டிமோட்டிவேஷன் அவன் மற்ற அவன் சொன்னோன்னே இவன் சொன்னோன்னே அவன் ஒன்று அந்த மாதிரி எதையுமே நினைக்காதீங்க. ஒரே கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இருங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் நல்ல விஷயந்தான், அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க சார். உங்கள் டவுன்லைனில் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. இந்த சேனலை வந்து எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் மூலியமாக நம்ம நிறுவனத்தை நல்ல விதத்தில் எப்படி கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம எம்டி சார் யோசிச்சுட்டு தான் இருக்காரு. நிறுவனத்தில் இருக்கிற நீங்களும் நிறுவனம் தான் நினச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி சார்.